ஹாய், நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிற மூவி ரிவ்யூ மேரி கிறிஸ்மஸ். இந்த மூவி பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் டப்பிங்கில் தமிழில் எடுத்திருக்காங்க. டைட்டில் கார்ட்லேயே பார்த்திங்கன்னா லீட் ரோலுக்கு வந்து கத்ரினா கைஃப் தான் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது தான் விஜய் சேதுபதி அவரோட நேம் போட்டிருப்பாங்க. விஜய் சேதுபதி சாருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஃபிலிம் ஹிந்தியில். இது சோலோவாக பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லன் வந்து ஜவானில் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து ஒரு வெளியூர்லேருந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப வருஷமாக வெளியூரில் இருந்ததுனால எங்கள் அம்மா வந்து இறந்தது கூட ஒரு நாள் வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு குளிச்சுட்டு அவர் வந்து வெளியே வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் கிறிஸ்மஸ் வரதுக்கு முந்தின நாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா அவர் வெளியே வந்து போயிருப்பார். வெளியே போயிட்டு வந்து ஒரு ஹோட்டல் போயிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்னு போயிருப்பார். அப்போ வந்து ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து நான் அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன்னு சொல்லிடுவாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லிடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவார். அவர் வந்து சொல்கிறக்கு போவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கத்ரினா கைஃப் அவங்களோட பொண்ணை மீட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் டின்னர் சாப்பிட்லான்னு உட்காந்துருப்பார். அவங்க பொண்ணை பார்த்துட்டு உட்காந்து பேசி சிக்னல் காமிச்சிட்டு டாட்டா கட்டிட்டு குழந்தைகிட்டு விளையாண்டுருப்பார். அப்புறம் கத்ரினா கைஃப் கிளம்பிடுவாங்க. இவரும் கிளம்பியிருப்பார். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. இவரும் நிற்பார். டக்குன்னு பார்க்கும்போது தேட்டர் இருக்காண்டி தேட்டருக்குள்ளார போயிடுவார். அதுக்கப்புறம் அங்கே படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பேசி மறுபடியும் வந்து 2 பேரும் ஒன்றா வெளியே வருவாங்க. அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா குழந்தை வேணால் நான் வாங்கிக்கிறேன், ரொம்ப வெயிட்டாக இருக்குது, உங்களால் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்குவார். அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே எல்லா இடத்தையுமே கரெக்டாக கவனிக்கிற மாதிரி இருக்கணும். இதோட ரீசன்ஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் போய் நான் குழந்தைய தூங்க வச்சுட்டு வரேன், நீங்கள் சாங்ஸ் கேளுங்கன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. இது ஒன்று வந்து ஃபேவரட் ட்ரெஸ், இதை வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி போட்டு தான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெளியே போகலாம், ஒரு 1 hour நம்ம வெளியே சுற்றிட்டுலாம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவங்களும் வெளியே போவாங்க. விஜய் சேதுபதி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பழைய காதலி இருந்தால் அவள் வந்து இறந்துட்டா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவரோடைய ஸ்டோரிஸ் சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் அது வந்து 2 பேரும் ரிட்டன் வந்து ஹோட்டலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க. ரூமுக்கு வந்து பார்க்கும்போது என்னாங்கன்னா கத்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கன் எடுத்து சுட்டுட்டு செத்துருப்பார். பார்த்தோன்னே விஜய் சேதுபதி பயந்துருவார். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு எடுத்து ஃபோன் பண்ணிடுவார். பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து டக்குன்னு வச்சுருவார், நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிப்பார். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து 7 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு நான் வந்திருக்கேன், நான் வந்து என்னோடய காதலி நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். கத்ரினா கைஃப் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்பாங்க. கண்டபடி திட்டி அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டுருவாங்க. அப்புறம் என்னாங்கன்னா அவர் வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல காஃபி குடிச்சிட்டு இருப்பார். ஒரு போலீஸ் வேன் வரும். அங்கே தான் போவாங்கன்னு நினச்சிட்டு நிற்பார். ஆனால் அங்கே போயிருக்க மாட்டாங்க, இறங்கி நின்று வேரோடய காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கத்ரினா கைஃப் என்னன்னா குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் நடந்துருவாங்க ஆப்போசிட்டில். என்னாங்கன்னா அந்த போலீஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா கேப் பிடிச்சி கொடுத்து அமுச்சு விட்ருவார். இவர் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நினைக்குவாங்க. அந்த குழந்தை டாட்டா காட்டும், பாய் சொல்லிட்டு விட்ருவாங்க. ரிட்டன் என்னாங்கன்னா மறுபடியும் இவங்க வந்து சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா அங்கே வந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சு ஒரு ஆள் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஏற்றிடுவார். இவர் விஜய் சேதுபதி என்னாச்சுன்னு சொல்லி பார்ப்பார். அவரு காரில் ஏறி போவார். என்னான்னா இவருக்கு நடந்த மாதிரியே ரிப்பீட்டடாக மறுபடியும் அவருக்கு நடக்கும். அந்த செகண்ட் பர்சன் ரெண்டாவதாக வந்த பர்சனுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி சிமிலர் நடக்குது. இவர் போனப்போ என்னாங்கன்னா இன்ட்ரோவில் போய் ஒரு சாங் போடுவாங்க. ஒரு மியூசிக்ஸ் ப்ளே பண்ணி விடுவாங்க. இவங்க போவாங்க, இங்கே குழந்தைய தூங்க வச்சுட்டு வருவாங்க. இதே சேம் பேட்டர்ன் நடக்கும். அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஆவார். என்ன ஆகுனா அவர் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயில் பார்த்திங்கன்னா ஒரு கிளி கத்துற மாதிரி ஒரு பொம்மை ஒன்று வாங்கி வச்சுருப்பாரு. அது மிஸ் ஆகிருக்கும். இப்போ பார்க்கும்போது அது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக சுற்றிட்டு இருப்பார். இப்போ இது என்ன நடந்தது, அவர் ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பார், அவங்க சுட்டிருப்பாங்க. இப்போ ரெண்டாவதாக வந்து பார்க்கும்போது இருந்திருக்காது. என்ன நடந்ததுன்னு சொல்லி தான் அந்த ஸ்டோரி. அதனால் வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது. பட் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நான். பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான மூவி இது. தேங்க்யூ.